Hello friends, welcome to Elachi சமையல். நான் ரேணுகா திருவேங்கடம். நாளைக்கு வந்து பொங்கல். Happy Pongal to my subscribers and viewers. பொங்கல் வந்து ரொம்ப ஈஸியா நம்மளுடைய பாரம்பரியமான முறையில் வெங்கல பானையில் கஷ்டம் இல்லாமல் குக்கரில் வைக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு செய்து காண்பிக்க போகிறேன். பிகினர்ஸ் கூட இதை வந்து செஞ்சிடலாம், அவ்வளோ ஈஸி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ சக்கரை பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கப்பில் 1 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். அதில் வந்து 1/4 கப் வந்து பயத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. பயத்தம்பருப்பை லேசாக இளவருப்பாக வறுத்துக்கணும். இதுக்கு வந்து தண்ணி பார்த்தீங்கன்னா 1:5 வைக்கணும் நீங்கள். அதாவது 1 கப் அரிசி 1/4 கப் பயத்தம்பருப்புனா 5 கப்பு. அதில் வந்து நான் 1 கப்பு பாலும் 4 கப்பு வந்து தண்ணியும் வைக்க போகிறேன். இதே கப்பில் 2 கப் வந்து வெல்லம் எடுத்துக்கோங்க. 2லேருந்து 2.5 உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோ ஜாஸ்தியாக வேணும், உங்களுக்கு தித்திப்பு ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் 2.5 கப் கூட எடுத்துக்கலாம். நான் 2 கப் எடுத்திருக்கேன். முந்திரி பருப்பு, திராட்சை, நெய் வந்து இந்த கப்பில் அட்லீஸ்ட் ஒரு 1/2 கப்பாவது நெய் இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏலக்காய், இந்த சுகர் எடுத்து வச்சுருக்கிறது எதுக்கு அப்படின்னு சொன்னால் அந்த டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு தான். ஜஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் வச்சுருக்கேன், அவ்வளோதான். முதல்ல நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து ஈஸியாக பிகினர்ஸ்க்கு வந்து ஈஸியாக இருக்கணுங்கிறதுனால குக்கரில் எப்படி பண்ணுறதுங்கிறது தான் நான் உங்களுக்கு செய்து காண்பிக்க போகிறேன். குக்கரில் வந்து நான் இந்த பாத்திரத்தை அப்படியே நான் குக்கருக்குள்ளே வச்சே நான் உங்களுக்கு செய்து காண்பித்துறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டு இந்த பயத்தம்பருப்பை லேசாக வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், லேசாக ஒரு 2 நிமிஷம் வறுத்துருக்கேன். இது வந்து கலர் மாறக்கூடாது. இப்போது இதையும் அரிசியும் போட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நம்ம பாரம்பரியமாக ஒரு உருளியில் தான் நம்ம வந்து யூஸ்வலாக பொங்கல் வைப்போம். நமக்கு வந்து சில பேருக்கு வந்து புதுசாக பிகினர்ஸ்க்கோ எல்லாருக்குமே வந்து அடி பிடிக்காமல் கிளறதுங்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம வந்து இதில் எல்லாத்தையும் அளந்து போட்டுட்டு இதை நம்ம அப்படியே குக்கரில் வச்சு எடுத்துருவோம். இதில் உங்களுக்கு என்ன விருப்பமோ நீங்கள் வந்து குங்குமம் வச்சு மஞ்சள் குங்குமம் வைக்கிறது வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு வந்து 4 கப்பு தண்ணியும் 1 கப்பு பாலும் விடுறேன்னு சொல்லியிருந்தேன். 1 கப்பு பால் விட்டுடலாம். 1 2 3 4 ஆக மொத்தம் 5 கப் மொத்தம் விட்டுருக்கேன். 1 கப்பு பாலும் 4 கப்பு தண்ணியும் விட்டுருக்கேன். பருப்பும் நான் கலஞ்சி வச்சுருக்கேன். இப்போ இதில் போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பொங்கலுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், இதில் வந்து வாழைப்பழம் போடுவாங்க, எல்லாமே போடுவாங்க. நான் இன்றைக்கி அதெல்லாம் போடலை. உங்களுக்கு எது பழக்கமாக, வாழைப்பழம் போடுறது, கரும்பு போடுறது எல்லாம் பழக்கமாக இருந்ததுன்னா போட்டுக்கோங்க. இது அப்படியே குக்கரில் வச்சு ஒரு 7 விசில் விட்டு எடுத்துருங்க. இப்போ இந்த வெல்லம் இருக்குது இல்லையா, நம்ம வெல்லத்தை ஒரு பாத்திரத்தில் போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 1/2 டம்ளர் கிட்ட தண்ணி விட்டு இதை முதல்ல வடிகட்டிக்கோங்க. வெல்லம் பாருங்கள் லேசாக கரைஞ்சி ஒரு பாகு பதத்துக்கு வர ஆரம்பிக்குது. நல்லா கொதி வந்துடுச்சு வெல்லம். இந்த டைமில் இந்த வெல்லத்தை நம்ம இறக்கிடலாம். இறக்கி வடிகட்டி வச்சுப்போம். குக்கர்லேருந்து நல்லா எடுத்து மசிச்சாச்சு பாருங்கள். மசிச்சுட்டு அதில் நம்ம வெள்ளைப்பாக்கி நம்ம விட்டாச்சு. இது இன்னும் கொஞ்சம் நேரம் சேர்ந்து வரணும். இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா அடியும் பிடிக்காது. குக்கரில் வச்ச மாதிரியும் இருக்குது, வெங்கல பாத்திரத்தில் உருளியில் வச்ச மாதிரியும் இருக்குது, ட்ரெடிஷ்னலாக நம்ம பொங்கல் பண்ண மாதிரியும் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் சேர்ந்து வரட்டும். நம்ம வெல்லத்தை பச்சையாக போட்டால் தான் ரொம்ப நேரம் வந்து அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கணும். நம்ம ஏற்கனவே இதை வந்து கிட்டத்தட்ட நல்ல ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுருக்கோம். அதனால் அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு வெல்லத்தோட. இப்போ நம்ம வந்து இதில் ஏலக்காய் போட்டுடுவோம். பச்சை கற்பூரம் டேஸ்ட் பிடிக்குங்கிறவங்க பச்சை கற்பூரம் போட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு திராட்சை இதில் போட்டுடுறேன். ஏலக்காய் ஏற்கனவே போட்டுட்டோம். இப்போ இதுக்கு கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். இதில் ஃபினிஷிங் டச்சாக பார்த்தீங்கன்னா, அந்த சூடு இருக்கும்போதே நான் வந்து சர்க்கரை எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, 1 டேபிள் ஸ்பூன், அதை போட்டுடுங்க. இது வந்து அந்த டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு தான் இது. அவ்வளோதான். சுட சுட சக்கரை பொங்கல், அருமையான சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது குக்கரில் செய்கிறதுனால ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம், அடியும் பிடிக்காது, பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த பொங்கலுக்கு இந்த மாதிரி செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.